எங்கள் வீட்டுக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் அங்கம்மா வந்திருக்காங்க. அங்கம்மா உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அங்கம்மா ஏன் பேசிகிட்டு இருக்கும்போதே இவ்வளோ எமோஷனல் ஆகுறாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், பார்க்கலாம். வெல்கம் டு சரசு சமையல். இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு அங்கம்மா வந்திருக்காங்க. அங்கம்மா வந்து ரொம்ப நாள் ஆச்சு. பார்த்துட்டு போகலான்ட்டு பார்த்துட்டு போகலான்னு சும்மா வரலைங்க. அங்கம்மா வந்து என்னென்ன செஞ்சு கொண்டு வந்திருக்காங்க எங்களுக்கு. நான்வெஜ் தான், பிரியாணி எங்கள் பாப்பாவுக்கெல்லாம் பிடிக்குன்னு சொல்லிட்டு, அப்புறம் சிக்கன் செஞ்சுட்டு வந்திருக்காங்க. அப்புறம் இன்னொரு மெயின் டிஷ்ஷுங்க, அங்கம்மா ஸ்பெஷல் உளுந்தங்களி. உளுந்தங்களி செஞ்சு எடுத்துட்டு வந்துட்டாங்க. இல்லைன்னா நான் இங்கே வந்து செய்ய சொல்லியிருப்பேன். செஞ்சு எடுத்துட்டு வந்துட்டாங்க. ரொம்ப டேஸ்டா இருந்துச்சுங்க. நானும் சாப்பிட்டு பார்த்தேன். ரொம்ப அருமையா இருக்கு. நல்லா உளுந்து, பாசிப்பருப்பு, அரிசி எல்லாம் வறுத்து அரைச்சு வெல்லம் போட்டு செய்யலாம். பிள்ளைகளுக்குலாம் ரொம்ப நல்லதுமா. பெண் குழந்தைங்களுக்கு ரொம்ப பேத்திலாம் வீட்டுல இருக்கனால இது ரொம்ப பிடிக்கும். அதனால செஞ்சு பொதுவாகவே பெண்கள் எல்லாருமே சாப்பிடலாமா. எல்லாமே உளுந்து வந்து உளுந்து நல்லது. அது கருப்பு உளுந்து இன்னும் நல்லதுங்கம்மா. இதுல வெல்லம் எல்லாமே சேர்க்கிறோம். நல்லா இருக்கு. ரொம்ப அருமையா செஞ்சுட்டு இருக்காங்க. இது வந்து நான் கண்டிப்பா இன்னொரு நாள் அங்கம்மா செஞ்சு காமிக்கிறேன். அப்புறம் பிரியாணிங்க. பிரியாணி ஒரு ஹாட் பேக் நிறைய கொண்டு வந்திருக்காங்க. இருங்க நான் உங்களுக்கு இப்போ க்ளோஸ்அப்ல காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறதே சொல்லிடுறேன். அங்கம்மா வந்து இது எல்லாமே எங்களுக்கு செஞ்சு எடுத்துட்டு வந்துட்டாங்க. எங்க வீட்டுல அவரு வச்சுங்க, அதனால ஒரு தக்காளி கடைஞ்சு கொடுத்துறாங்கம்மா உங்க கையாலேயே அப்படின்னு சொன்னேன். அங்கம்மா இப்ப எங்களுக்கு வந்து தக்காளி கடைஞ்சு கொடுக்க போறாங்க. இப்ப அங்கம்மா என்னென்ன கொண்டு வந்திருக்காங்க அதையும் பாத்துடலாங்க. பார்க்கலாமா அங்கம்மா? பார்க்கலாமா. அங்கம்மா பாருங்க, எல்லாமே சூடாக அவங்க ஹாட் பேக்கில் கொண்டு வந்து இப்போ நம்ம வீட்டில் இருக்க ஹாட் பேக்கில் மாற்றி வச்சுட்டாங்க. பிரியாணி கொண்டு வந்திருக்காங்க, சிக்கன் பிரியாணி, சிக்கன் ஃப்ரை கொண்டு வந்திருக்காங்க, அப்புறம் உளுந்தங்களி. இதெல்லாம் தான் இன்றைக்கி எங்களுக்கு செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. தக்காளி கடையிறதுக்கும் வந்தோடனே எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டாங்க. ஒரு 4-5 தக்காளி எடுத்துருக்கோங்க, பொடி பொடியாக நறுக்கிக்கிட்டாங்க. சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை வச்சுருக்காங்க. இப்போ தாளிச்சிடலாம். அங்கம்மா இப்போ தாளிக்கிறதுக்கு கடலை எண்ணெய் ஊற்றிக்கிட்டீங்க இல்லையா? ஆமாம்மா, கடலை எண்ணெய் தாம்மா. சோம்புமா, வெங்காயம் போடுறோமா. சின்ன வெங்காயம் கொஞ்சம் வதங்கினோடனே பூண்டு சேர்க்குறீங்க. பூண்டு, ஆமாம், பூண்டு ஒரு 6-7 பல் இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்க்குறேன் நாங்கம்மா. ஆமாம்மா. உப்பு போடுறேங்கம்மா. சரிப்பா. இதே டிஃபனுக்காக இருந்தால் நம்ம பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். என்ன பெரிய வெங்காயம் சேர்த்து சோம்பு, கடுகு, நம்ம சாம்பார் தூள் கொஞ்சம் போட்டுமா, தண்ணியாட்டம் கொஞ்சம் இட்லிக்கு நல்லா இருக்குங்கம்மா. சாம்பார் தூள்மா. சரி அங்கம்மா. காரம் பார்த்துட்டு கூட போட்டுக்கலாம்மா. இது தொக்கு மாதிரி நல்லா இருக்குங்கம்மா. சரி அங்கம்மா, சாப்பிட. இது நல்லா வதங்கிடுச்சுங்கம்மா. கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றினா போதுங்கம்மா, ரொம்ப வேண்டாம். அந்த கொழப்பு இருந்தால் போதும். தக்காளி நல்லா ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். என்னங்கம்மா? சீக்கிரம் ஆயிருங்கம்மா. இந்த வேலை வந்து தக்காளி இது கடையிறது சீக்கிரம் ஆயிடும். 5 நிமிஷம் அடுப்பை குறைச்சி மூடி போட்டுங்கம்மா. இப்போ மதிச்சு கரண்டியில் அப்படி மதிச்சு விட்டா போதுமா. அவ்வளோதாம்மா, ரெடி ஆயிரும். இப்போ அங்கம்மா கடைஞ்சி விட்டதுக்கப்புறம் எல்லாம் ஒன்று சேர்ந்து சாதத்துக்கு போட்டு பிசைஞ்சுக்கிற அளவுக்கு இந்த அளவுக்கு நமக்கு கிடச்சிருக்குங்க. ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இதையே நம்ம டிஃபனுக்கு போட்டுக்கிற மாதிரி இருந்தால் ஒரு ஸ்பூன் அரிசி மாவு கரைச்சி விடலாம். அப்படி இல்லைன்னா இட்லி மாவு அல்லது தோசை மாவு நம்மக்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அதை ஒரு 1/2 கரண்டி போல் கரைச்சி விட்டு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுட்டு நல்லா தண்ணி ஆட்ட வச்சிடணும். இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும். சாதத்துக்கு இந்த பக்குவத்தில் வச்சா ரொம்ப நல்லாயிருக்குங்க. அங்கம்மா 10 நிமிஷத்தில் நம்மளுக்கு தக்காளி குழம்பு ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. அம்மா இன்றைக்கி பாசுமதி ரைஸில் தான் சிக்கன் பிரியாணி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சிக்கன் ஃப்ரை எல்லாமே ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. இந்த சிக்கன் பிரியாணி ரெசிபி கூட ஒரு நாள் அங்கம்மா செய்ய சொல்லாங்க. நல்லா உதிராக சூப்பராக வந்திருக்கு பாருங்க. எங்கள் வீட்டு லஞ்ச் இன்றைக்கி எல்லாருக்கும் சேர்த்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அங்கம்மா. இது வந்து சாதத்தில் ஊற்றி சாப்பிட்டா நல்லா டேஸ்டாக இருக்கும். இருந்தாலும் நீ அவசரமா கிளம்புறீங்கிறதுனால நான் டேஸ்ட் பண்ணி சொல்லிடுறேன். உனக்கு திருப்தியா இருக்கும். நமக்கு யாராவது செஞ்சு கொடுத்தா நல்லா டேஸ்டா இருக்கு இல்லைங்களா? அந்த மாதிரி தான் நம்மளே செய்யறதுக்கு எங்க வீட்டுல ரொம்ப உரிமையா வந்து அங்கம்மா வந்து செய்வாங்க. எது எங்க இருக்கு எல்லாமே அவங்களுக்கு அத்துப்படி எங்க சமையல் ரூம்ல. இப்பதான் கொஞ்ச நாளா வர முடியல, பேத்திங்க எல்லாம் இருக்கிறதுனால. இன்னைக்கு எனக்கு வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதுவும் அவருக்கு ஒரு குழம்பு ரெடி பண்ணி கொடுத்துட்டு போயிட்டீங்க.
கூடவே எங்கள் வீட்டில் அவர் எக்கு சாப்பிடுவாருங்க. சரி எக் ஆம்லெட் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு குழம்பு அருமையாக செஞ்சுருக்காங்கம்மா. நல்லா இருக்குங்கம்மா. இது அவசரத்துக்கு டக்குன்னு செஞ்சுக்கலாம். அங்கம்மா வந்துட்டாங்க, ஒரு ரெசிபியாவது கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் அவசர கதியில் இந்த வீடியோவை எடுத்துட்டோம். வாங்கம்மா, பொறுமையாக. இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறத விட பாருங்களேன், அங்கம்மாவோட பாசத்தை பாருங்க, எப்படியெல்லாம் என்னெல்லாம் எங்களுக்கு செஞ்சு கொண்டு வந்து கொடுத்துருக்காங்கன்ட்டு. இந்த பாசம் வந்து என்னைக்குமே எங்களுக்குள்ள தொடருங்க. எவ்வளவோ செஞ்சிருக்கீங்கம்மா. அங்கம்மா நீ அதெல்லாம் பேசாம நீங்க எவ்வளவோ அதெல்லாம் இல்லை, நன்றி அதெல்லாம் இல்லைங்கம்மா, பேசாம. இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் இந்த தக்காளி குழம்ப செஞ்சு பாருங்க. அங்கம்மா கொஞ்சம் எமோஷன் ஆயிட்டாங்க. மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சரிங்கம்மா. எங்கள் வீட்டில் அவர் லஞ்ச் எடுத்துக்கிட்டது போக மீதி இருந்தது. நைட்டு கோதுமை தோசைக்கு வச்சேங்க. கோதுமை தோசைக்கு ரொம்ப அருமையாக இருந்தது. சரஸ்வஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடி வகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க. தேங்க்யூ.